குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம ஈகோ சிஸ்டம் பற்றி ஏற்கனவே படிச்சிட்டோம். பட் ஒரு பாயிண்ட் என்னென்னா, திஸ் ஈகோ சிஸ்டத்தில் இருந்து தான் எல்லா ஆர்கானிசமும் தன்னுடைய சர்வைவல், அதனுடைய டெவலப்மெண்ட், ரீப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் அதிலிருந்து எல்லா விதமான பெனிஃபிட்ஸையும் எடுத்துக்கிடுது. பட் வேறஸ் இந்த ஈகோ சிஸ்டத்தில் சிங்கிள் மோஸ்ட் பாப்புலேஷன், தட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ், பை தர் நாலேஜ் அண்டு பிரெயின் ஃபங்க்ஷனிங் எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக மேக்ஸிமம் பயன்படுத்திக்கிட்டான். மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னா, ஒரு பாப்புலேஷன் இருக்குன்னா, இட் இஸ் ஹியூமன் பீயிங். நவ் ஃபஸ்ட் சி what are all the services or benefits we are getting from the ecosystem. Let us see that. That is benefits provided to human being through transformation of resources or environmental assets. In the resources are called environmental assets. சொத்துக்கள் இதெல்லாம், ஓகே, இன்க்ளூடிங் லேண்ட், வாட்டர், வெஜிடேஷன், அட்மாஸ்பியர் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் there will be continuous flow of essential goods and services to the human beings. Okay, what type of services from ecosystem we are getting? ஒன்று provisioning services, ரெண்டு cultural services, மூணு regulating services, நாலு supporting services. ஸோ the benefits, நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை 4 போர்ஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. வாட் இஸ் தி ப்ரொவிஷனிங் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஐட்டம், ஃபைபர், ஃபியூயல், தென் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், பயோகெமிக்கல்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர், மெடிசன், இதெல்லாம் நம்ம ஈகோ சிஸ்டம்லேருந்து பெறுறோம். தீஸ் ஆர் ஆல் கால்ட் ப்ரொவிஷனிங் சர்வீசஸ். தென் செகண்ட் கம்ஸ் தி கல்ச்சுரல் சர்வீஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ், நம்முடைய நாலேஜ் சிஸ்டம், education and inspiration, recreation and aesthetic values, and ecotourism. இதெல்லாம் cultural services. What is the supporting service? Primary production, provision of habitat, தங்கும் இடத்துக்கான இடம் கொடுக்கிறது, nutrient cycling, carbon cycling, phosphorus cycling, எல்லா gaseous cycling, sedimentation cycling எல்லாமே, soil formation and soil retention, production of atmospheric oxygen, water cycling, இதெல்லாம் supporting services. What are all the regulating services? Invasion of the resistance. ஒரு ecosystemத்துக்குள்ள நான் நேட்டிவ் பிளான்ட் ஆர் அனிமல் உள்ள வர்றத, there is a resistance. Then herbivory pollination, plant pollination-க்கு தேவையான எல்லா அம்சங்களும் ஒரு ஈகோ சிஸ்டத்தில் அடங்கும். சீட் டிஸ்பர்சல், இஸ் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ரெண்டுமே. கிளைமேட் ரெகுலேஷன், நம்ம நல்லா தெரியும், மரங்களே செடி கொடிகளே இல்லைன்னா மழையே இருக்காதுன்னு. ஸோ கிளைமேட் ரெகுலேஷன் இஸ் ஆல்சோ தேர். தென் பெஸ்ட் ரெகுலேஷன், ஏன்னா கன்சியூமர் லெவல், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி, டெர்ஷரி இப்படியெல்லாம் போகிறதுனால these pests are also controlled. Then disease regulation, soil erosion regulation, water purification, natural hazard protection, இதெல்லாமே regulating services. இந்த எல்லா சர்வீசஸுமே ஹியூமனுடைய ஆக்டிவிட்டினால் ஆல்டர் பண்ணப்படும். அதுக்கு பேர் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்த்தா, ஹியூமன் ஆக்டிவிட்டி, ஹேபிடேட் டெஸ்ட்ரக்ஷன், பல ஸ்பீசிஸோடைய ஹேபிடேட்ஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம். டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறோம். ஓவர் கிரேசிங், எரோஷன் ஆஃப் தி சாயில்ஸ், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ் நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் தி பிளான்ட் மெட்டீரியல், அண்ட் வி ஆர் பொல்யூட்டிங் தி லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். அண்ட் நம்முடைய யூஸ் பண்ணுற கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், அனிமல் வேஸ்ட் இதெல்லாம் ரன் ஆஃப் ஆகி பல இடங்களுக்கு போகுது. பை தீஸ் anthropogenic activities we are
actually harming the ecosystem. So there is human population growth is there. அவங்களுடைய வெல்பீயிங் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் அவங்களோட கன்சம்ஷனுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் we are getting from the ecosystem, and so there is reduction of resource efficiency. Again ecosystemத்தில் ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டோம்னா ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு it takes much time. Okay, there is habitat loss, thinning of the habitat, fragmenting the habitat. அங்கங்கே ரோடு போட்டுறோம், ரயில் பாதைகள் போடுறோம், எல்லாமே ஒரு இடத்துல புதுசாக ஒரு டவுன்ஷிப்பை டெவலப் பண்ணி விட்றோம், எல்லாம் சேர்ந்து ஹேபிடேட் லாஸ். அவுட்ரைட் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஈகோசிஸ்டம்ஸ், பிளான்ட், சாயில், ஹைட்ராலஜிக்கல் எல்லாத்தையும் அந்நேச்சுரல் ரிசோர்ஸை அவுட்ரைட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறோம். தி இன்வேசிவ் ஸ்பீசிஸ், நான் நேட்டிவ் ஸ்பீசிஸ் that significantly modifies or disturbs the ecosystem that colonizes. நான் நெட்டிவாக இருக்கக்கூடிய இடத்துல வேறு இடத்துலேருந்து ஒரு பிளான்ட்டை கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டோம்னா பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஹயசின்த் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்கிட்டு இருக்கு, அது நமக்கு தெரியும். தென் கம்ஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ப்ராசஸ் ஆஃப் ஹார்வெஸ்டிங் டூ மெனி அக்வாட்டிக் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் which depletes the stocks of the some species while driving others to extinction. நம்ம ஒரு ஸ்பீசிஸை காலி பண்ணால் இன்னொரு ஸ்பீசிஸும் சேர்ந்து காணாமல் போயிடும். பிகாஸ் ஃபுட் வெப்பில் all living things are connected together. Then pollution, addition of any substance or any form of the energy to the environment at the rate faster than it can render harmless. அது ஈகோசிஸ்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணப்படணும். சேஞ்ச் பண்ணலைன்னா தட் கெட் அக்குமுலேட்டட் அண்ட் ஃபார்ம்ஸ், அது நம்ம பெரிய ஊர் விளைவிக்கும். It becomes harmful. Then climate change associated with global warming, modification of the earth climate associated with the rising levels of the greenhouse gases like carbon dioxide in the atmosphere over the past 1 to 2 centuries. இது எல்லாமே எங்கே கொண்டு போய் விடும்னா that is loss of the biodiversity. So some species, ஒரு species loss ஆனால் கூட that is harmful to other species because we are connected in the food web. Okay, அடுத்த டிஸ்கஷனில் மீதி திங்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், மீட்